Greetings to you all. Welcome to Class 7 English Bridge Course Workbook. Worksheet 16, Poem Sea Fever, Unit 1. Dear children, today we are going to solve Worksheet 16, Sea Fever. Sea Fever எல்லாம் படிச்சிருப்பீங்க இல்லையா poem. If not, don't miss to watch the explanation videos, book back exercise videos, and all you will understand nicely. Shall we start? Okay. First one. Recite the following stanza with proper pronunciation, appropriate pause and intonation, and pick out the rhyming words. So the same poem we have already dealt, but still you have to recite it. Recite na நீங்களே சொல்லி பார்க்கணும் அழகா சத்தமா speak aloud. Okay, shall we start? Okay, I'll read now, you can read after me. எனக்கு பின்னாடி read பண்ணுங்க, then only we can do it better. I must go down to the seas again, to the lonely sea and the sky, and all I ask is a tall ship and a star to steer her by, and the wheels kick and the wind's song and the white sails shaking, and a grey mist on the sea's face and a grey dawn breaking. I must go down to the seas again, for the call of the running tide is a wild call and a clear call that may not be denied. Okay, இது படிக்கும்போதே ஒரு ரிதம், ஒரு ஃப்ளோ, ஒரு கிரேஸ் இருக்கு இல்லையா? அது ஒரு லைன்லேயும் ஒரு ரித்மிக்காக போகுது, ரைமிங்ஸ் எல்லாம். ஓகே, யூ சி ஃபர்ஸ்ட் லைன் லாஸ்ட் வேர்ட், ரைமிங் வேர்ட் சொல்லும் போதே கண்ணு கரெக்டாக லாஸ்ட் வேர்டுக்கு வந்துடணும். ஸ்கை, செகண்ட் லைன் லாஸ்ட் வேர்ட் பை, ஸ்கை பை, ஸ்கை பை, த சேம் சவுண்டு வருதா? இதுதான் ரைமிங் வேர்ட். ஓகே, தேர்ட் லைன் லாஸ்ட் வேர்ட் ஷேக்கிங், ஃபோர்த் லைன் லாஸ்ட் வேர்ட் breaking, shaking, breaking, shaking, breaking. ஸோ அது ரெண்டும் சேம் சவுண்டாக இருக்குது. நெக்ஸ்ட் 5 and 6 பாருங்க. Tide, denied, tide, denied. Okay, these are the words. Sky by, shaking, breaking, tide, denied. These are the rhyming words. Okay, children. Moving on to second question. Look at the picture given below and write down the names of any 5 things found in the picture. A beautiful picture, அழகான ஒரு picture இருக்குது. அதை பார்த்துட்டு we have to write 5 things found in the picture. ரொம்ப அப்சர்வெண்ட்டாக, கேர்ஃபுல்லாக, கீனாக அப்சர்வ் பண்ணி எழுதணும். நான் கம்மியாக தான் எழுதி கொடுத்துருக்கேன், இதையும் தாண்டி நீங்கள் என்ன பண்ணணும்? யூ ஹாவ் டு ரைட். ஓகே, ஃபைன் சில்ட்ரன். ஏன் கண்ணுக்கு தெரிகிறது கம்மியாக தெரியுது வேணும்னு விட்டு வச்சுருக்கேன் உங்களுக்காக. யூ ஹாவ் டு ரைட் எக்ஸ்ட்ரா. ஓகே, ஐ கேன் see the boy wearing sunglass போட்டிருக்கிறானா லெஃப்ட் சைடில் ஒருத்தன். ஓகே, சாண்ட் கேசல், அதாவது மணலால் செய்கிற வீடு, சாண்ட் கேசல் இருக்குது. கேப்பு போட்டிருக்கிறான் ஒருத்தன். ஒன் பக்கெட் இஸ் தேர், க்ரீன் கலர். ஓகே, ஸ்டார் ஃபிஷ் இஸ் தேர். ஃபைன். தென் வி கேன் சி பால். தென் கைட் இஸ் தேர், ஃப்ளைங். அண்ட் இன்னும் நிறைய திங்ஸ் இவங்க கேட்டிருக்கிற திங்ஸ் இல்லைன்னா வி கேன் ரைட் கோகோனட் ட்ரீ, clouds, mountain, ocean and all. ஸோ திங்ஸ் தான் கேட்டிருக்கிறாங்க. யூ கேன் ரைட் things. கம்மியாக எழுதியிருக்கிறேன், you can write more things. Fine children. Moving on to third question. Read the following poem and answer the questions given below. Now you have the small poem. We can read it and write the questions. Shall we start? Okay. Dance with the waves, move with the sea, let the rhythm of water set your soul free. ஓகே, அப்போது இது பாருங்களேன். டான்ஸ் வித் த வீவ்ஸ், மூவ் வித் த சீ, லெட் த ரிதம் ஆஃப் வாட்டர் செட் யுவர் சோல் ஃப்ரீ. இதுதான் லைன்ஸ். த கொஸ்டின் இஸ், வித் வாட் டஸ் த போயட் ஆஸ்க் டு டான்ஸ்? இப்போ நம்மளை எதோடு கூட சேர்ந்து டான்ஸ் ஆட சொல்கிறாங்க? ஓகே, த போயட் ஆஸ்க்ஸ் அஸ் டு டான்ஸ் வித் த வீவ்ஸ். ஃபர்ஸ்ட் லைனில் பாருங்களேன், டான்ஸ் வித் த வீவ்ஸ். யார்கிட்ட சொல்கிறாங்க? நாமளை தான். ஸோ ரீடர்ஸ் ஆர் சப்போஸ் டு டான்ஸ் வித் த வேவ்ஸ். வேவ்ஸ் ஆடும்போது, அது டான்ஸ் ஆடும்போது நம்மளும் சேர்ந்து டான்ஸ் ஆடணும். Fourth question, I must go down to the seas again, to the vagrant gypsy life. எனக்கு இன்னொரு வாட்டி சீக்கு போகணும், அப்படியே ஒரு நாடோடி மாதிரி ஜிப்சி லைஃப் வாழணும். Okay, I'll just read now. To the gulls we and the whales we, where the winds like whetted knife.
ஓகே, இதுதான் லைன். இந்த 2 லைனும் இருக்குது. From the poem only they have taken. In the above lines, the poet longs for dash. இந்த above லைனில் the poet யார் மாதிரி வாழணும்னு ஆசைப்படுறாங்க? இப்போ தான் சொன்னேன், ஜிப்சி லைஃப். இங்கே ஃபஸ்ட் லைனை பாருங்களேன். I must go down to the seas again, to the vagrant gypsy life. ஒரு நாடோடியா அப்படியே அழகாக போய்கிட்டே இருக்கணும், வாழ்க்கையே ஒரே இடத்துல இருக்க வேணாம். The options are quiet life, stable life, gypsy life, lazy life. Answer is gypsy life. Okay, moving on to 5th question. Pick out the rhyming words from the following lines and write them in the blank. So you have 2 lines and you have to pick up the rhyming words. இப்போ தான் சொல்லிக் கொடுத்துருக்கேன், கிளியராக உங்களுக்கு தெரியும். நான் சொல்ல மாட்டேன், நீங்கள் தான் சொல்லிக் கொடுக்கணும். ஓகே ஓகே, the lines are: and the wheels kick, and the wind song, and the white sails shaking, and a grey mist on the sea's face, and grey dawn breaking. Okay, first line last line பாருங்களேன். shaking, second line last word breaking, shaking breaking, shaking breaking, shaking breaking. So that is the rhyming words. Okay, fine children. Okay, moving on to 6th question. Read the lines given below and write the rhyme scheme. இப்போ rhyme scheme எழுதணும். ஸ்கீம்னாக்கா அந்த ஏபி எல்லாம் போடுவோம் இல்லையா, சேம் சவுண்டுக்கு ஒரு கோடு ஏ. இன்னும் அடுத்த 2 லைன் சேமாக இருந்தாக்கா பி கொடுக்கலாம். அடுத்த லைன்: I must go down to the seas again, to the lonely sea and the sky, and all I ask is a tall ship and a star to steer her by, and the wheels kick, and the wind song, and the white sails shaking, and a grey mist on the sea's face, and a grey dawn breaking. சரியா? அப்போ இங்கே ரைமிங் வேர்டில் இருந்தால் ரைம் ஸ்கீம் கண்டுபிடிக்கலாம். லாஸ்ட் லைன் பாருங்களேன், ஃபஸ்ட் லைனோடது ஸ்கை, செகண்ட் லைன் லாஸ்ட் வேர்ட் பை. அப்போ ஸ்கை பை சேமாக இருக்குதா? அப்போ அது 2க்கும் ஏ போட்டுக்கலாம். ஓகே, தேர்ட் லைன் வாங்க, ஷேக்கிங். ஃபோர்த் லைன் breaking, shaking breaking, shaking breaking. So that is BB. So A, BB, that's the answer. Fine children. All right. Now moving on to 7th question. Read the following story and write the gist of the story. இப்போ இங்கே ஒரு அழகான ஸ்டோரி இருக்குது. We have to read the story and write the gist. Gistனா குட்டியா, ஷார்ட்டாக எழுதணும். ஓகே. A fox one day spied a beautiful bunch of ripe grapes hanging from a vineyard along the branches of a tree. இங்கே ஒரு இந்த ஃபாக்ஸு வைனு கிரேப்ஸுன்னு சொல்லும் போதே புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு எது கரெக்டு. நீங்கள் சொன்னது கரெக்டு தான். ஓகே, அது பிரான்ச்சஸில் கிரேப்ஸ் எல்லாம் தொங்கிட்டு இருக்கும், ஃபாக்ஸுக்கு பிடிச்சிருக்குது, பட் எத்த முடியல. அப்புறம் என்ன பண்ணிச்சு, இந்த பழம் வேணாம், சீச்சி பிடிக்குதுன்னு சொல்லும் இல்லையா, அந்த கதை தான். ஓகே, ஆல் ரைட் சில்ட்ரன். The grapes seemed ready to burst with juice, and the fox's mouth watered as he gazed longingly at them. அந்த பழத்தை பார்க்கவே செம்மையாக டேஸ்ட்டாக பர்ஸ்டிங் வித் ஜூஸ், பியூட்டிஃபுல்லாக பழுத்து இருக்குது. பட் ஓகே, the bunch hung from a high branch and the fox had to jump for it. ஆனால் அது நல்லா இருக்குது, ஆனால் கொஞ்சம் தூரமாக எட்ட முடியாத பழமாக இருக்குது. The first time he jumped, he missed it by a long way. ஃபஸ்ட் டைம் நல்லா குதிக்குது, முடியல, லாங்காக விட்டுருச்சு. ஸோ he walked off a short distance and took a running leap at it. திரும்ப ஓடி வந்து once again jumping, only to fall short once more. once again பிடிக்க முடியல. Again and again he tried, but in vain. Now he sat down and looked at the grapes in disgust. திரும்ப குதிச்சு பார்த்துட்டு ஏமாந்து போய் disappointed அப்படி பாவமாக உட்காந்துருக்குது. அதுக்கப்புறம் சொல்லிச்சு, what a fool am I, நான் ஒரு முட்டாளா அப்படின்னு அதுவே சொல்லுகுது. He said, here I am wearing myself out to get a bunch of sour grapes that are not worth gaping for. And off he walked very very scornfully. இது குதிச்சு பார்த்து டயர்ட் ஆயிடுச்சு. இந்த கிரேப்ஸ்க்கு போய் நான் ஏன் குதிக்கணும், என்னோடய எனர்ஜி ஏன் இதுக்கு விடணும் அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கு என்னோட முயற்சி தகுதியே இல்லைன்னு சொல்லி வேணான்னு போயிடுச்சு. இது ஷார்ட்டாக எழுதிக்கலாமா? One day a fox was hungry. ஒரு ஹங்க்ரியான ஃபாக்ஸ். He spied a bunch of ripe grapes hanging from the vines.
The fox's mouth watered. He tried to reach them, but it was too high. He jumped again and again, but could not reach them. At last, he got tired and said, "These grapes are sour. I don't want them." Then it ran away. சரியா? இப்போ ட்ரை பண்ணி பார்த்துச்சு, பிடிக்க முடியலன்னு உடனே என்ன பண்ணிருச்சு, எனக்கு இந்த பழம் வேணாம், இந்த பழம் புளிக்குது, these are sour grapes ன்னு சொல்லி ஓடியே போச்சு. Okay children, moving on to 8th question. Rearrange the sentences taken from a story in the correct order and give a suitable title. Here you have some sentences. இது ஆல்ரெடி நீங்கள் 6th ஸ்டாண்டர்டில் படித்த Gulliver's Travels ஓட story. It is now in jumbled way. Now we have to order it and write it. Fine children, shall we start? Okay. Now we'll read the jumbled one. நீங்கள் read பண்ணும்போதே எது ஃபஸ்ட்டு வரணும்னு புரிஞ்சுக்கணும். Okay. Gulliver was hailed as a hero and lived in Lilliput for many years. One stormy night, a ship was wrecked at sea. Third one, helped Lilliput against the king of Blefuscu in war. Gulliver reached the land of Lilliput. All the passengers on board drowned except Gulliver. So, இது மாட்டி இருக்குது இல்லையா? ரைட் எழுதலாமா? Okay, first one. One stormy night, a ship was wrecked at sea. ஒரு stormy காட்டான புயலான நாளில் ஒரு ship wreck ஆயிடுச்சு. Okay. Second one. All the passengers on board drowned except Gulliver. அந்த ஷிப்பில் இருக்க எல்லா பேரும் மூழ்கிட்டாங்க except Gulliver. Third one. Gulliver reached the land of Lilliput. நீந்தி ஸ்விம்மிங் பண்ணி at last he reached Lilliput. Fourth, he helped Lilliput against the king of Blefuscu in war. அங்கே ஒரு Blefuscu war வந்தது இல்லையா? ஒரு சண்டெல்லாம் போடும்போது நம்ம ஆள் கலிவர் எல்லா ஷிப்பையும் பிடிச்சி சுற்றி வந்துட்டு he helped all the people. Okay. Then last one you can tell, Gulliver was hailed as the hero and lived in Lilliput for many years. Fine children. So this is the order. If you write in number, you can write like this: 51432. Got it? Okay. And what title we can give? Book title வச்சுக்கலாம், Gulliver's Travels. புதுசாக வைக்கணும் வச்சுக்கலாம், it's your choice. Okay children, 9th question. Narrate a story on your own using the visual and verbal clues given below. Write the story below. So you have the visual clues also. அதாவது பிக்சர்ஸும் இருக்குது, verbal clue வேர்ட்ஸாகவும் இருக்குது. ரெண்டும் படிச்சுட்டு we have to write a story. Shall we start? Now I'll read the hints. Okay. Hungry bird, பசியான bird. Search food, tired. Sat on tree, saw a fish. Pond, fox, watching, same, fish. Bird picked, fox, sweet voice, sing well, clever plan. Bird, flattered, decided to sing, opened her mouth, sing. Fish fell down, bird understood the trick, pecking the tail, swiftly, screamed with pain. Fish fell down. இது புரிஞ்சிருக்கும் இல்லையா? ஒரு ஹங்க்ரி பேர்டு இருந்தது, அது ஃபுட்டுக்காக தேடி போகுதாம்மா. அங்கே போனாக்கா ஒரு குளத்துல என்னாச்சு, ஒரு ஃபிஷ்ஷு பார்த்தது. பார்த்த உடனே ஆஹா ஃபிஷ் கிடைக்குதுன்னு பார்க்கும்போது பேர்ட் பார்க்குது. இந்த பேர்டு ஃபிஷ்ஷை பிடிக்கிறது யார் பார்க்குறாங்க? பக்கத்தில் ஒரு குள்ள நரி ஃபாக்ஸ் பார்த்துட்டே இருக்குது. அண்ட் பேர்ட் காட் த ஃபிஷ். பேர்ட் ஃபிஷ்ஷை பிடிச்சிருச்சு. ஆனால் இந்த ஃபாக்ஸுக்கு ஆசை அந்த ஃபிஷ் எடுக்கிறதுக்கு. இதுக்கு ஒரு கிளவர் பிளான் வந்தது. என்ன பிளான்? ஓகே, பேர்டு நீ ரொம்ப அழகாக இருக்க, நீ நல்ல அழகாக பாட்டு பாடுற, எனக்கு ஒரு பாட்டு பாட அப்படின்னு சொல்லிச்சு. இந்த பேர்டு அப்படியே மயங்கிருச்சு. ஓ, நான் ரொம்ப அழகாக இருக்கேனா அப்படி சொல்லி அது முட்டாள்தனமாக ஃபூலிஷாக பாட்டு பாடிச்சு. பாட்டு பாட என்னாகும்? பீக்கில் இருந்த ஃபிஷ் தொப்பக்கடின்னு கீழே வந்துருச்சு. ஃபாக்ஸ் கன்னிங் கிளவர் கிரிமினல் குரூக்கட் ஃபாக்ஸ் ஃபிஷ் தூக்கிட்டு ஓடி போச்சு. Shall we start the story now? Once upon a time, there was a hungry bird, pasiyana bird. It was searching food everywhere. Since the bird was tired, it sat on a branch to take rest. The tired ஆகி branchல உட்கார்ந்திருக்குது. At that time, it saw a fish in the nearby pond. பக்கத்தில் பாண்டில் ஃபிஷ் இருக்குது. Meanwhile, a fox was also watching the same. The bird picked the fish and flew and sat on the tree.
ஓடி போய் ஃபிஷ் எடுத்துகிட்டு மேலே உட்காந்துருக்குது. சீயிங் திஸ் த கன்னிங் ஃபாக்ஸ் காட் ஒன் ஐடியா to take the fish from the bird. It said to the bird, "Dear bird, you are so sweet. You are so dear. Your voice is so sweet. Why don't you sing a song for me?" எனக்காக ஒரு பாட்டு பாட மாட்டியா, நீ இவ்வளோ அழகாக இருக்கிறியே. The foolish bird did not know the clever plan of the fox. She was flattered and decided to sing. அது பிளான் புரியாமல் அது முட்டாள்தனம் பாடிருச்சு. She decided to sing by opening her mouth. The moment she sang, the fish in the mouth fell down. Then only the bird understood the fox trick. The fox got the fish and ran away happily. Okay? சரி, இது நம்மளை ஒன்று எழுதணும், இது நீங்கள் இது எழுதணும்னு இல்லை, நீங்கள் உங்கள் பாட்டுக்கு உங்கள் இஷ்டப்படி எழுதிக்கலாம். Fine children? Okay, moving on, 10th question. Fill in the blanks with suitable questions for the conversation between you and your friend about your travel experiences. Fine. Friend 1 and friend 2. Hi, dash. அதாவது ஹாய் டேஷ் என்னமோ இருக்குது, நம்ம கண்டுபிடிக்கல, ஆன்சர் பார்த்துட்டு கொஷின் வரலாம். ஐ டிடன்ட் see you during the holidays. அப்போது ஹாய், அப்போ என்ன ஒன்று பார்க்க முடியலையே. Where have you been? எங்கே போயிருந்தீங்க, உங்களை ஹாலிடேஸில் பார்க்க முடியல. Where have you been or where did you go? I didn't see you during holidays. Friend 2 சொல்கிறாங்க, hey, I had gone with my brother on a trip. By the way, dash. நான் வந்து என் பிரதர் கூட ஒரு ட்ரிப்புக்கு போயிருந்தேன். By the way, dash. அது என்னவா இருக்கணும்? Okay, I will see the answer first. My best trip was the one to Bangalore. I loved the botanical garden there. அப்போ உங்கள் ஃபஸ்ட்டில் ஒன்று ஆன்சர் இப்போ பார்க்கலாம். I had gone with my brother on a trip. By the way, where did you go for the holidays? சரி, நான் என் பிரதரோட போனேன், நீ எங்கே போனேன்? ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட் சொல்கிறது. ஓகே, my best trip was the one to Bangalore. I loved the botanical garden there. இருக்குது. Let us see the friend to answer. Yes, I came on a trip to Mahabalipuram. I enjoyed the trip thoroughly. அப்போ இதுக்கு ஆன்சர் என்ன, கொஸ்டின் எப்படி வரணும்? Did you come on a trip to Mahabalipuram? அதுக்கு தான். Yes, I came on a trip to Mahabalipuram. I enjoyed the trip thoroughly. Okay, now friend 1 says, okay, come, let's go to the park. Our friends are waiting for us. Okay, friend 2 says, okay, let's go. Okay, so like this only, though both of them are talking. I hope all of you understood.